யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனை விசுவாசிக்கின்ற ஒருவரின் ஆவிக்குரிய பலம் எதன் மேல் இருக்கின்றது? ஜெபத்திலா, உபவாசத்திலா, ஆராதனையிலா, பாரம்பரியத்தின்படி வாழ்வதிலா, அல்லது தேவனோடு வைத்திருக்கின்ற ஐக்கியத்திலா என்று சிந்திக்க வேண்டும். ஆம், தேவனோடு நாம் எப்படிப்பட்ட உறவினை கொண்டிருக்கின்றோம் என்பதே முக்கியமானது. அதாவது ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், ஆராதனை போன்றவை தேவனோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்ய முடியும். ஆனால் இருதயத்தை குறித்த சரியான விழிப்புணர்வு இல்லாமலும், இருதயத்தில் சுத்தமாய் இருக்க போதிய கவனம் செலுத்தாமலும் மேற்கண்ட முறையில் நாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருப்போமானால் அதனால் ஒரு நன்மையும் நமக்கு உண்டாகாது. எனவே நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துவதில் ஆழமாக செயல்பட்டாலும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கின்றோமா என்பதே முக்கியமானது. அதற்கு நம்முடைய இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே சமயம் உண்மையான தெய்வ உறவில் நாம் வாழாமலே ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, காணிக்கை, உபவாசம், விசுவாசம் ஆகியவற்றில் நாம் நம்முடைய ஈடுபாட்டினை சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் என்றார். எனவே தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் நம்முடைய தேவனிடத்தில் நிலைத்திருக்கின்றோமா என்பதை சரிபார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்குள் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழ முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.